சிஎஸ்கேல வந்து ஒரு பிவிட்டல் ரோல் ரவீந்திர ஜடேஜா பண்ணின்னு இருந்தாரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து. அதுல ஒரு முக்கியமான ரோல் மிடில் ஓவர்ஸ் ரன்னை கண்டெயின் பண்ணும். சிஎஸ்கே பிராவோ போனதுக்கு அப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸ் கண்டெயின் பண்றதுக்கான பவுலரை அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. ஈவன் தோ பத்திரானா அவங்க வந்து எமர்ஜ் பண்ணாலும் பிராவோ மாதிரி 6 பால் கரெக்டா அந்த ஸ்லோ பால் யாக்கர் போடுறது, அந்த மாதிரி பிராவோ 6 பால்னா 6 பால் முடிச்சுட்டு போயிடுவார். பத்திரானா எக்ஸ்ட்ரா ஒரு ஓவருக்கு 2 பால் எடுத்துப்பாரு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க பிராவோ மிஸ் பண்ற சமயத்துல ஜடேஜா இழக்கிறத அவங்களுக்கு ஒரு பலவீனமா நான் பாக்குறேன். ரவீந்திர ஜடேஜா இடத்துல யார் அவங்க வந்து உள்ள கொண்டு வருவாங்க ஒரு இந்தியன் பிளேயரா? அடுத்த ஒரு ரவீந்திர ஜடேஜாவா யார பாக்குறீங்க? டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி தான் எடுக்கணும். இந்தியன் பிளேயரை வந்து நீங்க டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி தான் எடுக்கணும் கண்டிப்பா. ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்தது, சஞ்சு சாம்சன் போனதுனால என்னன்னா, அந்த டாப் ஆர்டர்ல வந்து ஒரு ஃபாரின் ஓபனர் ஸ்லாட் வந்து ஓபன் அவுட் ஆயிடுச்சு. அதை நம்ம இப்ப டெவான் கான்வேவா இருக்கட்டும், சச்சின் ரவீந்திரா டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க நல்லா என்ன பண்ணலன்னா பிரெவிஸ் ஆடலாம், நூர் அகமது ஆடலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் ஐ வுட் கோ ஃபார் அகில் ஹுசைன்.